ஹலோ கைஸ், வெல்கம் டு கிஷோர்ஸ் ஃபியூஷன் ஸ்டேஷன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். என்னோடய பர்த்டே ப்ளஸ் என்னோடய ட்ராவல் டு ஃப்ரான்ஸ். நான் ரீசன் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், மறக்காமல் பாருங்கள். லாஸ்ட் 2 வீக்ஸ் என்னால் வீடியோ கரெக்டாக அப்லோட் பண்ண முடியல. ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். இதை வந்து எங்கள் வீட்டில் ஒரு செலிப்ரேஷனும் இருந்த காரணத்தினால வந்து சேர்த்து டெக்கரேட் பண்ணாங்க. நான் வீடியோ சரியாக அப்லோட் பண்ண முடியாததுக்கான காரணம் பார்த்திங்கன்னா, இங்கே செட்டில் ஆகிறதுக்கு டைம் கொஞ்சம் எடுத்தது. இப்போ நான் வந்து இங்கே ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வந்து பேஸ்ட்ரிக்கு இன்டர்னாக சேர்ந்துருக்கேன். ஸோ அதனால தான் இப்போ நான் ஃப்ரான்ஸ்க்கு வந்திருக்கேன். ஃப்ரான்ஸில் பியூமெரால்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் வில்லேஜில் தான் இப்போ இருக்கேன். இதை வந்து நாங்கள் இண்டிபெண்டன்ஸ் டே ஆக்சுவலாக என்னோடய பர்த்டே. ஸோ அப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கு போகும்போது ஏர்போர்ட்டாண்ட வந்து ஃபுல்லாக அழகாக வந்து லைட்ஸ்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக பிரிட்ஜ் ஏறும்போது காரும் ஸ்டாப் ஆச்சு. ஸோ அதனால் வந்து மொத்தமாக நான் கவர் பண்ணியிருந்தேன். ஏர்போர்ட் என்ட்ரன்ஸில் இருந்த எல்லா இடத்துலையுமே அழகாக இந்த ட்ரைரங்கால் வந்து கலர்ஸ் லைட்ஸ் போட்டு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே லைட்ஸ்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருந்தது ஏர்போர்ட் அன்றைக்கி. அது இன்னும் வந்து நம்மளே அன்றைக்கி கிளம்புறதுக்காக ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் தட் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து உள்ள போர்டிங் ஏரியா, ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணுற ஏரியா, எல்லா இடத்துலையும் குட்டி குட்டி கிளிப்ஸ் எடுத்தது. இது வந்து நான் போட் பண்ணி ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது எடுத்த வீடியோ. நான் வந்து கனெக்டிங் ஃப்ளைட்டில் தான் போனேன். ஃபர்ஸ்ட் சென்னையிலேருந்து அபுதாபி போயிட்டு அபுதாபியிலேருந்து பாரி வந்தேன். அதுக்கப்புறமா அங்கேருந்து நிறைய ட்ரெயின் மாறி 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 வந்து பியூமெரால் வந்தேன். இது வந்து அபுதாபியோட சென்னையிலேருந்து போகும்போது நைட் ஸ்கை லைக் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் அது. இது வந்து அபுதாபியோட ஓவர்வியூ. எனக்கு வந்து அங்கே ஃப்ளைட்டில் ப்ரொவைட் பண்ண மீல் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஆக்சுவலாக ஃப்ளைட் வேறு 1 hour டிலே. அது மட்டும் இல்லாமல் வந்து அடுத்த கனெக்டிங் ஃப்ளைட் வந்து வித்தின் 1 hourல இருந்தனால வந்து இன்பிட்வீனில் ரொம்ப சில கிளிப்ஸ் தான் எடுத்தேன். இது வந்து அபுதாபி ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் ஆகிற வீடியோ. இப்போ வந்து கடை வந்து அடுத்த இமிக்ரேஷனுக்காக போயிட்டுருக்கேன். இது வந்து ஏர் ஃப்ரான்ஸில் வந்து பாரிக்கு வந்து ஃப்ளைட்டோட டேக் ஆஃப் வீடியோ தான். இது வந்து ஏர் ஃப்ரான்ஸுன்ற காரணத்தினால வந்து அவங்களோட சிக்னேச்சர் கலர்ஸில் லைட்ஸ்லாம் உள்ள போட்டு இட் வாஸ் ஆக்சுவலி லுக்கிங் குட். இது வந்து இங்கே ஏர் ஃப்ரான்ஸில் எனக்கு ப்ரொவைட் பண்ண மீல் ஆப்ஷன். இது வந்து 7 hours ஃப்ளைட்னால எனக்கு செகண்டாக ஸ்நாக்குமே கொடுத்தாங்க. இது வந்து ஓவர்வியூ ஷாட்ஸ் ஆஃப் பிஃபோர் லேண்ட் ஆகும்போது ஃப்ரான்ஸில் எடுத்தது பாரியில். இது வந்து லேண்டிங் கிளப் பாரி ஏர்போர்ட்டில் இறங்கும்போது எடுத்தது. நான் பாரியில் லேண்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இட்ஸ் 2:25 PM August 15. இது பாரி ஏர்போர்ட்டில் கிளிக் பண்ண செல்ஃபி. அங்கேருந்து நான் பாரி தாஸ்ரலீஸ் போனோம். பட் தாஸ்ரலீஸ்க்கு ஸ்ட்ரெயிட் ட்ரெயின் கிடையாதுன்றதால இது செயின்ட் மிஷன் நோத்ரதாம். இங்கே இறங்கி இங்கேருந்து இப்போ தாஸ்ரலீஸ், இதுதான் தாஸ்ரலீஸோட ட்ரெயின் ஸ்டேஷன். முன்னாடி பார்த்தது செயின்ட் மிஷன் நோத்ரதாம். அங்கே நடுவில் இருந்த ட்ரெயின் வீடியோ நான் எடுக்கலை. இங்கேருந்து நைட்டு 10 o'clock வந்து மொந்தபானுக்கு ட்ரெயினு. இது வந்து மொந்தபான்லேருந்து அஜன் அப்படின்ற ஒரு இடத்துக்கான ட்ரெயின் இது. இங்கே வந்து இது வந்து ஒரு ஏர்லி மார்னிங் ட்ரெயின். அது முன்னாடி ட்ரெயின் வந்து நைட் 10க்கு ஸ்டார்ட் ஆகி மார்னிங் 5க்கு வந்து அந்த ட்ரெயின் வந்து அரௌண்ட் 7க்கு ரீச் ஆகி இப்போ நான் இருக்கிற நெய்பர்ஹுட் இது தான். அண்ட் ட்ராவலுமே 16th தான் வந்து சேர்ந்தேன். இந்த நெய்பர்ஹுட்டுக்கு நான் கேபில் தான் வந்து சேர்ந்தேன். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து எந்த ஒரு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ் இல்லை. பட் ரொம்ப அழகான நெய்பர்ஹுட் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா.